ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிளைம்ப் அப் ஃபார் பிரெயின் ராட் இந்த கேம் தான் விளையாட போகிறோம். இந்த கேம் எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் பிரெயின் ராட் கேமு இந்த கேம் தான் ஆட போகிறோம். ஸோ போயிட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். 8 ரூபா வேணாம்ப்பா. எனக்கு 22 ரூபா 22 ரூபா ஓகேப்பா. நான் இதை எடுத்துக்கிறேன்ப்பா. தேங்க்யூப்பா. நான் போய்ட்டு இதை பேஸில் போட சொல்கிறாங்க. போட்டுருவோம். 22 ரூபா கொடுக்குது. அந்த 22 ரூபா வச்சு நம்ம இதை அப்கிரேட் பண்ணுவோம். 1K சரி வரங்கிடு. போயிட்டு நம்ம ஏதோ சொல்கிறாங்களே பேஸ் மவுண்டைன் சித்திரை ஏதோ போட்டிருக்கு. ஓகே, ஜம்ப் பவரா 75 81 ஓகே 100 என்கிட்ட 100 கூட இல்லை ப்ளீஸ். இப்போ ஜம்ப்பு பவர் அதிகமான மாதிரி இருக்குது. தினத்ரா ஏதோ குள்ள போகுது. ஓகே, அப்கிரேட்காக மணி எடுக்க சொல்கிறாங்கோ. 800 ரூபா சேர்ந்துச்சு. ஓகே, இன்னொரு 100 ரூபா ஓகே வரட்டா. நம்ம போயிட்டு இப்போ என்ன பண்ணலாம், ஏதோ போக சொல்கிறாங்களே. கலெக்ட் ஆகிட்டு தான் 3 ரூபாய்க்கு கேட்குறாங்க. 1.4K சேர்ந்துச்சு. அப்கிரேட் பண்ண ரைட்டா கைஸ்? ஏதோ ஈவெண்ட்டு போகுது. என்ன ஈவெண்ட்னா தெரில. டுட்டோரியல் கம்ப்ளீட்டு. ஓகே, காசு மட்டும் எடுத்துன்னு போகிறேன். கிளைம் டே 1க்காக கொடுத்துருக்கானுங்க. இவன் எவ்வளோ தரான்? 470 ரூபாவா? நீ தானே முக்கியம் தம்பி, வா பண்ணி 470 ரூபா கொடுக்குறேன். ஒன்று நான் பேஸில் வச்சுக்கூடாதா கைஸ்? டெய்லி கிஃப்ட்டு ஓகேங்களா. நம்ம ஸ்பீடு அப்கிரேட் பண்ணணும். வேறு மவுண்டைன் போட்டால் வரப்போகுது. ஸ்பீடு அப்கிரேடு. ஸ்பீடு கேரி வேணாம், கேரி அப்புறமா கூட போட்டுக்கலாம். 585 959 1K 300. ஓகே, காசு இல்லை. ஓகே, ஸ்பீட் செம்மையாக போகிறாங்க கைஸ். இப்போடா ஓகே ஜம்ப்பு. நம்ம குரங்கு இனிமேல் குரங்கு மாதிரி தவி ஓடுவான். மேலே ஏறுறா. குரங்கு மாதிரி தவி ஓடாதுடா. தவி ஓடுறா. குரங்கு மாதிரி ஓடுறான். ஓடு கைஸ். கஷ்டமாக இருக்குது. போக போக ஹைட் ஆகினே போகுது. இப்போ என்ன 50 ரூபா 56 ரூபா 60 ரூபா ரூபாயில் டாலர்ஸு. அது வந்து போவோம். ஏறிடலாம். வேண்டாம், ஏற மாட்டேன். ஓகே, இங்கே போட்டிருக்கானுங்க சேஃப் ஜோனா. என்ன சேஃப் ஜோன் தெரில. மேலே ஏறு. அட ஏறா டி. மேலே ஏறலாம். இப்போ ஓடி என்னடா அவளிஞ்சி கம்மிங்க. லெவல் 7 அவளிஞ்சா? என்னடா அவளிஞ்சு ஏதோ அது சொல்கிறானுங்க. உள்ளே போய் அழிஞ்சிப்போம். என்னடா இங்கே நடக்குது? ஏதோ நடக்குது வேறு. ஏதோ அவலஞ்சின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஏதோ அவலஞ்சின்னு வந்துடுறானுங்க. இப்போ மேலே ஏறுறா தம்பி. மேலே ஏறுப்பா தம்பி. கீழே அகலாம் இல்லை தம்பி. மேலே ஏறுப்பா. ஏற மாட்டுறாங்க கைஸ். ஏறிட்டான் பையன் பயந்துக்கிட்டு நீ ஏறிட்டான். 215 ஓட தம்பி. ஓடி போயிடலாம். கேப்டோ ஹிப்போ போட்டாமோ கிடச்சிச்சு. இவன் எவ்வளோ தரான் வந்துச்சு? 215 தருவான். 71K அதுக்குள்ளே அடிச்சிட்டான். ஓகே, அவன் போய்ட்டு இந்த காசு வச்சு நல்ல ஒரு அப்கிரேடு போட்டு ஒரு நல்ல
ஒரு நல்ல ஒரு பிரெயின் டாட்டாக எடுக்கிறோம், சூப்பராக பண்ணுறோம். என்னடா அது? இதில் ரீபத் இருக்கா? இருக்கு. ரீபத்துக்கு 10K-வா? காமன் 2 பிரெயின் டாட்டா, அப்போ ஈஸி தான். காமன் பிரெயின் டாட்டு. காமன் பிரெயின் டாட். பனானிதா வாடா. பனானிதா வந்துச்சு. போயிட்டு டெல்ஃபினிட்டோ, பனானிட்டோ டெல்ஃபினிட்டோன்னு வச்சுருக்கானுங்க. காப்பிரைட் வரக்கூடாது சொல்லிட்டு பேசி கொடுப்போம். காப்பிரைட் வரக்கூடாதுன்னு பனானிட்டோ டெல்ஃபினிட்டோ வச்சுருக்கானுங்க. உள்ளே வச்சிடலாம். 22 பார்த்தா கொடுக்குது. சரி, நம்ம மவுண்டைன் போனால் கிடச்சிடும். ரீபத்து எனி காமன் சொல்லிட்டு. ஒரே காமன் எடுக்கக்கூடாதான், 2 காமன் எடுக்கணுமா? 2 ஒரே இருக்கக்கூடாது. இதை எடுப்போம், காமன் தானே இதுவும். இப்போ ரீபத்து ரீபத் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு 100K. முட்டை ரூபாய்ச்சு. இப்போ நிறைய காசு சேர்த்து வச்சுருப்பாங்க. இந்த காசெல்லாம் எடுத்தோம்னா ஒரு 56,000 வந்துருக்கு. ஓகே, எல்லாம் காசும் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு அப்கிரேடு போடுவோம். மவுண்டைன் போனால் ஒரு அப்கிரேட் போட முடியும். ஜம்பாக நான் இதை போட்டுறேன் ஃபஸ்ட்டு. 5 ஏறும். 66 வந்துச்சா? இப்போ ஜம்பாக வரும். ஐயோ, அதுதான். இப்போ சரன்னு ஓடுவான். இதே மாதிரி நல்ல ஒரு ஜம்ப்பு போடுறான். டிஸ்கால் அப்படின்னு ஒரு ஜம்ப்பு போடுறான். இந்த கேம் புதுசாக இப்போ தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஜம்ப் பண்ணுறா. ஆஃப் பண்ணிகிட்ருக்கு. ஜம்ப் பண்ண குதிக்கவே மாட்டேன் அப்படின்னா. இப்போ ஏறுறான் மேலே. ஏற்றாங்க. ட்ராகன் கேனலோனி பார்த்து 1010 ரூபா தராங்க. 1010 ரூபாவா அப்படின்னு இருக்கு எனக்கு. இதை செல் பண்ண முடியுமா? செல்லே பண்ண முடியாது போல இருக்கு. என்ன செல் பண்ண முடியும்? என்னடா ஃப்ரீ பெப்பே டைமிங்கு. ஓகே, நீ என்னடாச்சு? சிவன் ஏதோ டை ஆகுறான். ஓகே, நம்மளோட வேலை என்ன? நம்ம போயிட்டு குதிச்சு பிரெயின் டாட் எடுக்கிறது. அவள் தானே. இப்போ பண்ணிட்டா போச்சு. மேலே ஏறு தம்பி. மேலே ஏறுப்பான். மேலே ஏறுப்பான். சேவ் சொன்ன அங்கே ஒரு மேலே 10,010, 320, 325. இன்னொரு ஒரு 10,010 ரூபாய் எடுத்துன்னு போவோமா? ஜம்ப்புன்னு டிஸ்கால் போயிடலாம். நெக்ஸ்ட் என்ன கேம் ப்ளே போட்டதுன்னு சொல்லுங்கள். போடு இல்லை போடு. ஓகே, இல்லை போட்டாச்சா? நீனாடா இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன். ஆள் தான். இப்போ ரீபத்து தான். நீட் டூ அன்காமன் எடுத்துட்டா போச்சு. அன்காமனே தம்பி, அன்காமன் இங்கே தானே இருப்பேன். நீ அன்காமன். ஆமாம். ஓகே, போயிட்டு நம்ம அன்காமன் வச்சிடலாம். ஓகே, ரீபத்து பண்ணு. இப்போ முட்டை ரூபா வந்துச்சு. இப்போ போயிட்டு இதை கொடுப்போம். காசு கொடு தம்பி, காசு கொடு. நீ எவ்வளோப்பா சேர்த்துருக்க? 67,000. அது 6-7 சேர்த்துட்டான். காய்ஸ் நிறைய காசு வந்துச்சு. இப்போ என்ன பண்ணாலும் நம்மளால் ஸ்பீடாக ஓட முடியாது. அதனால பேச கொடு. தம்பி, எனக்கு ஒரு நல்ல ஒரு அப்கிரேட் கொடுப்பான். நல்லா போடு தம்பி, நீயும் போடுப்பான். நல்ல தண்ணு. அதுதான் அவளோட அப்கிரேட் முடிஞ்சிச்சு. காய்ஸ், இவ்வளோ கஷ்டமாக தாண்டியிருந்தவன் இவ்வளோ ஈஸியாக குத்திரானா? ரீபத்து தான் காரணம். ரீபத்து பண்ணுங்க. பிரெயின் ராட் கேமில் ரீபத்து எப்போவுமே பண்ணியே ஆகணும். ஃப்ரீ ஸ்பின் இஸ் வெயிட்டிங்கா? எங்கடா ஃப்ரீ ஸ்பின்னு? என்ன ட்ரைல்ஸு?
100K ஏதோ தரான். டார்க் ஏதோ ஒன்று தரான் கைஸ். ஏதோ ட்ரையல்ஸ் தான். இதுக்கு மேலே குதிக்க முடியாதா? அப்போ நான் சேஃப் ஜோனில் தான் குதிக்கணும். சேஃப் ஜோன் குதி. இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் குதிச்சா கரெக்டாக இருந்துச்சு. எஸ் இப்போ கிரேசி 6-9 6-9 அது எப்படிடா 6-9? 3000 ரூபாய், 5000 ரூபாய், 443 4-3. அப்போது 3000 ட்ராப் ஆகிட்டு இது 5000 ரூபாய் தான் கைஸ் முக்கியம். எனக்கு 5000 ரூபாய் தான் பெருசு. பாலரினோ நெக்ஸ்ட்டுக்கு எவ்வளோ காசு? 1 மில்லியனு. அதே மாதிரி 2 ரேரு வேணுமா? ரேர் இப்போவே எடுக்க முடியும். ஆனால் ஆல்ரெடி 2 ரேர் இருக்கா? ஆமாம் கைஸ் 2 ரேர் இருக்குது. ஓகே பாலரினோ வச்சாச்சு. இப்போ காசு பிச்சுக்க போது ஸ்பீட் ஆன் பண்ணிட்டு இப்போ காசு பிச்சுக்கும் பாருங்களேன். காசு பியாது, காசு பிச்சின்னு வரும் கையில். இப்போ 1 மில்லியன் அடிக்கிறது கன்ஃபார்ம். அதுதான் போயிட்டு நம்ம ஸ்பீட் அப்கிரேட் பண்ணலாம். அப்போ தான் இன்னும் நல்ல ஒரு பிரெயின் டாட் வர முடியும். ரெண்டுமே குத்துட்டே இருப்போம். குத்து 30,000 தான் இருக்கு. அப்பாடே என்னடா பண்ணி வச்சிருக்க? ஜம்பிங் ஜப்பான்னு ஆயிடுச்சு கைஸ். ஜம்பிங் ஜப்பான் டம்ப்னு குதிக்கிறான் கைஸ். ஜாப் சாக்குது ஸ்பானாக இருக்கான். இந்த பிளேஸ்க்கு ஞாபகம் இருக்கா கைஸ்? வந்துட்டேன். ஓகே நல்ல ஒரு ஸ்னோ பிளேஸ் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் வேணாம். நான் டேரெக்டாக மேலே போகிறேன். மேலே போ. எஸ் மேலே போகலாம். மேலே குதிக்க முடியாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்படி போனோம்னா நெக்ஸ்ட்டு கைஸ் ஜம்ப் பண்ணலாம். ஹெட்ட மாட்டேங்குது. ஜிராஃபே செலஸ்ட்ரி காட் ஏரியாவில் ஸ்பான் ஆயிருக்கான். நம்மளுக்கு இதுலேருந்து ஒரு 5000 ரூபாய். அவ்வளோச்சு. லெவல் 10 ஓடுறா கைஸ். எதுவுமே தெரிய மாட்டேங்குது மேப்பு. எந்த கைஸ் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டானுங்க கைஸ். அவ்வளோதான். நான் கைஸ் தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டு எங்கேயோ வந்துட்டோம். இப்போ நான் பேசிக் ஸ்பான் ஆகணும் எனக்கு தெரியாது. நான் பேசிக் என்ன டே விட்டீங்க? என்னடா பண்ணி வச்சுருக்கேன் கைஸ்? 1 மில்லியன் சென்ஸ். இப்போ ரீபத் பண்ணலாம். ரீபத்துக்காரோ பாய். அவ்வளோதான். காசு எல்லாம் போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு காசு எடுக்கணும். நல்ல காசு எடு. நெக்ஸ்ட்டு 1 பில்லியனா 10 மில்லியனா? ஓகே செத்ரா போச்சு. ஓகே இப்போ மவுண்டன் கொடுத்து இதான் நம்மளோட அப்கிரேட் போகலாம். ரோபாக்ஸ் மட்டும் கேட்காதுன்னு கொடுத்துக்கினே இருப்பான். ஆடினே இருப்பான். அந்த மாதிரி கொடுத்துக்கினே இருக்கலாம். ஓகே இதை வச்சு ஒரு நல்ல பிரெயின் டாட் எடுக்கலாம். என்னடா இங்கே ஒரு பேக்கன் இருக்கான். டாக் த கிவர் கிளைம் அப்ரகரடாப்ரா. ஆமாம் மவுண்டன்ஸ் ஜாயின் மவுண்டன்ஸ். வர மாட்டேங்குது. வந்துச்சு. ஏலாம் இல்லை 8Kலாம் இல்லை. மேலே ஏறு. ஏறலாம். இதில் ஜம்ப் பண்ணிட்டான். இப்படியும் ஜம்ப் பண்ணிட்டான். இதுக்கு மேலே முடியாது கிளம்பினேரு அப்படின்றான். அதனால் நான் ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணாதான் வரும் கைஸ். தண்ணி பேஸ்குள்ளே போய் வாங்கிச்சிக்கலாம். நம்ம பேஸ்குள்ளே காசு சேர்க்கலாம்.
காசு சம்பாதிச்சிருக்கோம் கைஸ், காசு சம்பாதிச்சிருக்கோம். திஸ் இஸ் டேக்கிங் மீ காகு. காசு சம்பாதிச்சிருக்கிறோம். 2 மில்லியன் சேர்த்தாச்சும். இப்போ நம்ம பெஸ்க்கு வேணாம், நம்ம இங்கே போகலாம். கிடுக்குடு 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 கிடுக்குடு. தென் ஐயோ 400. அப்பா கைஸ் தான் எனக்கு தெரிஞ்சு எனக்கு இதான் ஒரு பெரிய ஜம்பு. சொல்லி வாய் முள்ள கீழே குதிக்கிறான். தீபத்துக்கு 10 மில்லியன் வேணும்னா டெலபோர்ட் பேக் கொடுத்தா ரோபக். சரி நீங்கள் எதுவும் ஸ்பான் ஆன மாதிரி இருந்துச்சு. மேலே குதி கைஸ், இதுக்கு மேலே குதிக்க மாட்டானே கைஸ். குதிடா கைஸ், குதிக்க மாட்டாங்க கைஸ். ஓகே கஷ்டப்பட்டு வந்தேன்டா, கஷ்டப்பட்டு வந்தவனை கீழே வச்சு அனுப்பிச்சிட்டானுங்க. ஓகே நம்ம இதை ட்ராகன் கேனலோன்னு இங்கே இருக்கான். ஆனால் 505 தான் இருக்குது. ஓகே 2 எப்பிக் வச்சுருக்கோமா, அதனால் நெக்ஸ்ட்டு மேலே போகலாம். மேலே போகலாம். ஐயோ அவளுந்துச்சுன்னா பேஸ் ஓடினுமே. பேஸ் கொடுத்து ஓடு. நம்ம காசு சேர்க்கலாம். ஓடி எடி 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 நீயும் காசு எடி. இப்போது யாருக்கு அப்கிரேட் பண்ணலாம்? இந்த 5000 ரூபாய்க்கு பாண்டு குத்துக்குனேரா. அதுதான் 18,000 சேர்ந்துருக்கு எனக்கு. சீக்கிரம் ஆகிடு. ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட்டா சீக்ரெட். ஆனால் ஓஜி கொடுத்துருக்கலாம். இண்டெக்ஸ்க்கு பாரு, இண்டெக்ஸில் ஆசிட் இருக்குது, செலஸ்டியல் இருக்குது, லாவா இருக்குது, கேலக்ஸி. ஓகே காட் 6 ஆகுனா ஆத்தாடி ரொம்ப கஷ்டம். உன் கூட நானும் வந்து அதான் முடிஞ்சுது. நம்ம போகலாம். இது வரைக்கும் குதிக்க முடியுது, ஆனால் குதிக்க மாட்டானே கைஸ். எனக்கு ஒரு கைஸ் இவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்கானே, இதை பார்க்காம விட்டனே கைஸ். இப்போது இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகுது கைஸ். இப்போ இங்கேருந்து இவ்வளோ ஹைட்டுக்கு குதிக்கணும். நாடாது அசிம்பத்தி அனுப்பிச்சிட்டானுங்க கைஸ். ஆசிட் ஈவெண்ட்டு எண்ட் ஆயிடுச்சா? நாடா ஆசிட் ஈவெண்ட்டு? நான் ஆசிட் ஈவெண்ட்டு தெரில. மலையேறு ஒரு ஓரமாக வஞ்சிப்போம் கைஸ். மூச்சு விட்டாங்கிப்போம். இது நானே டே ஆயிடலாம். ரீஸ்பான் கொடுக்க முடியல. என்ன எங்க நடக்குதியா கைஸ்? தள்ளி விடுது. இது வேற போங்கடாடி. நான் பிரெயின் டாட்டோட சித்திரண்டா டேட்டா. இந்த ட்ரையல்ஸ் வாங்க ட்ரை பண்ணுவோம். 100K வாங்க ட்ரையல்ஸு. எக்யூப்பு ட்ரை. ஓஹோ கைஸ் பின்னாடி மினுக்குது ஏதோ. இது ஸ்பீடாக ஓடுமா? வாட் இஸ் தட்? ஓகே கைஸ் செம்மையாக இருக்குது. மேலே குதிரான். மேலே குதிக்க மாட்டான் இவன் வேற. குதிச்சிட்டான். ஜம்ப்பு வேற. இந்த மேலே குதிடா தம்பி, குதிடா. 1000 ரூபாய், 4000 ரூபாய், 6000 ரூபாவா? நான் என்னோட பேஸ்க்கு வந்துட்டேன்டா. ஸ்டார்ட் பார்க்கலாம். வேணாம், நான் பேஸ்க்கு போகிறேன். பை பை காய்ஸ். 16,000 எத்தனை வந்ததுல கொடுக்குறான். ஓகே எடி போடு. 3 மில்லியன் சேர்த்தாச்சு. அதுக்குள்ளே 5 ஒரு 6 மில்லியன்
ஒரு 4 மில்லியன் எத்தாச்சு அசால்ட்டாக 4 மில்லியனு. நீங்கள் தாங்கடா. தேங்க்ஸ். மவுண்டெயின் போகலாம். மவுண்டெயின் போகலாம். மவுண்டெயின் போய்ட்டு இது கொடு இதையும் கொடு. அதுதான் முடிஞ்சுது. நம்ம இன்னைக்கு ஃப்ளாஷ் மாதிரி பறக்கிறோம். மாஸ்க் கட்டுறோம். ஐயோப்பா ஃப்ளாஷ் மாதிரி 12,000 அதாவது 12,000 லாவாலாம் வந்திருக்கு. ஓடு தக்காளி 31,000 இதெல்லாம் என்னோட கனவுலேயே பார்த்ததில்ல. அதாவது பிரெயின் ராட் கேமில் இது அடி. ஓகே அப்கிரேட் பண்ணணுமா? எவ்வளோ அப்கிரேடு? எஸ் பையா தேங்க்யூ பையா. எனக்கு இந்த பேஸ் அப்கிரேட் பண்ணிட்டு காய்ஸ். அங்கே பார்த்தீங்களா என் தலைவனை? காய்ஸ் நார்மலாகவே இவ்வளோ ஸ்பீடாக ஓடுவானா? இல்லை ஓடல. இப்போ பறக்கிறோம். கேமர் கிட்ஸு இது சூப்பராக கேம் கிட்ஸு சூப்பரு. மேலே குதிக்கிடா. ஏய் குதிக்க மாட்டான் இவன் வேற. குதிடா. வெயிட் பார்த்துட்ருக்கான். இப்போதைக்கு நம்மளுக்கு இதான் வருது. குதிடா. ஏய் இதுக்கு மேலே குதிக்க மாட்டான் வேற. ரீபத்து 10 மில்லியன் கேட்குறானுங்க. ஸோ டக்குன்னு நான் காசு எடுத்துகிட்டு வரேன். ஸோ வெயிட் பண்ணுவோம் கைஸ். எப்படியோ கரெக்டாக 10 மில்லியன் எடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக 10 இது வரும். மெட்டீரியல் யூ ஹேவ் த மெட்டீரியல்ஸ். ஓகே நெக்ஸ்ட்டு 100 மில்லியன் கேட்குறானுங்க. நீ யாரா தம்பி ஜோக்கோ. என்னோடய பேஸில் வந்தால் அவன் டெலிட் ஆகுவானா, அதாவது லீவ் ஆகுறான். கரெக்டாக என் பேஸில் வந்தால் லீவ் ஆகுவான். அவனாக இருந்தாலும் எடி கைஸ் நிறைய காசு சேர்க்கணும். ஏன்னா அப்கிரேடு போடணும். அப்கிரேடை போட்டு அப்படியே ஜம்ப் பண்ணணும். உடனே கார்டு இல்லை சீக்கிரம் டச்சு போகணும். 37,000 ஓகே ஒரு அப்கிரேடை போட்டாச்சு. 1.1 மில்லியன் கொடுத்து ஒரு அப்கிரேடை போட்டு 49,000 வருது. ஓகே காசு நிறைய எடு. உனக்கு அப்கிரேடே போடல. போடு பண்ணிக்கினே இல்லை அப்கிரேடு. அதுதான் உங்ககிட்டே காசு கலெக்ட் பண்ணி நான் கை 6.7K 6 கைஸ். ஓகே எல்லாத்தையுமே எடுன்னு எடுத்துட்ருக்கோம். நீ ஒரு வேஸ்ட் பையாடா. உன்னெல்லாம் தூக்கின்னு எங்கே போனேன் தெரியுமா? நான் ஜம்ப்பு ஆனில் தான் இருக்கு. ஆஃப் பண்ணிட்டேனே என்னாச்சுடா கைஸ்? எதுவும் ஆக மாட்டேங்குது இதில் வேறு கைஸ். ஏதோ ஆயிடுச்சு ரீசெட்டு கைஸ். ரீசெட்டே கிடையாதா? அடா பாவீங்களா என்னடா? ஓ ஆமாம்ல நான் தான் அப்கிரேட் பண்ணிட்டேன்ல. சாரி கைஸ். ரெண்டுத்துமே குடுன்னு குத்துனே இருக்கலாம். எப்போ அந்த ரோப்ளக்ஸ் வருதோ அப்போ ஸ்டாப் பண்ணேன். இப்போ போயிட்டு அப்பா கைஸ் அவள் தான் நம்ம இனின்னு அம்மா தான். என்னதுரா ப்ளேஸ் பிரெயின்ராட்டா 5 எவ்வளோ கைஸ்? 80 ரோபக்ஸ் கேட்குறானுங்க. என்னடா 80 ரோபக்ஸு அப்படின்றீங்க? ஏன்னா அது ₹1 ஏற்றி சொன்னால் அப்படி தான் வரும். இறங்குடா. ஓகே டே ஜம்ப் ஆஃப் பண்ணுறா. எல்லாத்தையுமே குடு காசு கொடு மாப்பிள்ள காசு கொடு. ஓகே நம்ம ஜம்ப்பு. ஓகே பறந்து போவோம். இப்போ பறந்து வந்து உங்ககிட்ட இருந்து நல்ல ஒரு காசு எதிர்பார்ப்போம். நல்ல காசு கொடுறா.
இப்போ ஜம்ப் பண்ணால் எங்கே வரைக்கும் போகிறான். அப்போ அங்கே அவனுச்சா? ஐயோ, இப்போ நம்ம பேஸ்க்கு வேற ஒன்றுமா? பேஸ்க்கு ஓடுறான். என் பேஸ் தானே இது? ஆமாம். ஓகே கைஸ், வெயிட் பண்ணுவோம். வெயிட் பண்ணின்னு தான் இருக்கேன். ஐயோ, இந்த அவலன்ஸ் போக மாட்டேங்குது. ட்ரிக் ட்ராக் பரபும் ஸ்பான் ஆயிருக்கு ஏன்ஷியன்ட் ஏரியாலையும். எங்கே ஏன்ஷியன்ட் கைஸ்? ஏதோ கைஸ் ஏதோ காமிச்சுது. ஃப்ரூட்டோ ட்ரீலோ ஏதோ காமிச்சுது. ஓடு ஓடு, நம்ம ஓட வேண்டாம் கைஸ். பறந்துட்டேன். ஓடு ஓடு ஓடு, மேலே மேலே போ, மேலே போ, மேலே போ, மேலே போ, மேலே போ தம்பி 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 தம்பி. இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம்ப்பா. எவ்வளோ தூரம் போகிறான்? இவ்வளோ தூரம் போனானா? ஏய் போடாடே, என்னெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியல. மேலே ஏறிடலாம். நீ ஓகேடா, நீ தான்டா ஏறுறா தம்பி. 10 மில்லியனா? என்கிட்ட 2 மில்லியன் தான் இருக்குது. மேலே ஏறு, மேலே ஏறு தம்பி, மேலே ஏறு தம்பி, ஏறு தம்பி, ஏறு தம்பின்னு ஏறனா இங்கேருந்து ஜம்ப் பண்ணி பிடிக்க முடியும்? பிடிக்க முடியல. இன்னும் எக்ஸ்ட்ரா ஜம்ப் வேணும் சொல்லிட்டு இருப்பானுங்க. லவாக்கா சத்துனீதா. ஐயோ கைஸ், அவ்வளஞ்சா? ஓகே, நான் போயிட்டு கீழே போயிட்டு கொஞ்சிக்கிறேன். நம்ம மூளையில் உட்காந்துப்போம். என்னை மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்களா? நான் ஆல்ரெடி கானில் இருக்கேன், கானில் இருக்கேன். மவனை வந்தேன். பியானோ சன்செட்டா? என்னடா பியானோ சன்செட்டு? செட்டிங்ஸ் போய்ட்டு பியானோ சன்செட்டா? பியானோ சன்செட்டா? ஓகே போய்ட்டு நம்ம செட்டிங்ஸ் போவோம். இந்த சவுண்டை பார்த்தாது எனக்கு. இன்னும் கொஞ்சம் சவுண்டு கூட. ஓகே கைஸ் டச்ச கைஸ். ஓ, இந்த இடமா? நான் கூட பயந்துட்டேன். மேலே ஏறுறாடே, மேலே ஏறு, மேலே ஏறு. மேலே ஏறவே மாட்டாங்க கைஸ். ஏறி ஏறு 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 ஏறு, மேலே ஏறு. ஓடு 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 ஓடு. நம்ம போய் காசு கலெக்ட் பண்ணி பேஸ்டில் போ. ஓகே, நம்ம காசு கலெக்ட் பண்ணி அடா இங்கே நடக்குது. கரபுர 100 மில்லியன், 20 மில்லியனா? ஐயா ஜாலி நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் இது கூட எனக்கு பத்தாது. மவுண்டைன் போ, இன்ட்ராக்ட் கொடு. ஓகே, மேலே போ. எஸ், செலஸ்டியல் ஈவெண்ட் ஏதோ வருதான். ஓகே, மேலே போ. சேஃப் ஜோனை கொடு. சேஃப் ஜோனை கூட மாற்றியா? 325 லெவல் 3 தானே, எதுவும் பண்ணாது. நம்ம மூலையில் போய் உட்காந்துடலாம். ட்ரோலா இவ்வளோ ஓரமாக இருக்க நீங்களே பார்த்தீங்க. அப்போ கூட டை எடுத்துட்டாங்க. ட்ரையல்ஸ் எவ்வளோ? 10 மில்லியனா? ஐயோ, காசு பண்ணலன்னா ஓடு காசு கலெக்ட் பண்ணலாம். 11 மில்லியன் சேர்ந்துச்சா? இப்போ போய்ட்டு நெக்ஸ்ட் ட்ரையல் வாங்கணும். ப்ளூஸ் வாங்கணும். எக்யூப் பண்ணுறா, எக்யூப் ஆயிடுச்சு. ஓகே, சூப்பராக இருக்குது. முன்னாடி மேலேயே கைஸ், இதனால் நம்பவே முடியல. இவ்வளோ தூரம் நான் ஜம்ப் பண்ண சொல்லிட்டு குதிரோம். மேலே போக முடியும்? போக முடியல. என்ன கைஸ் இது? ஓகே, நான் கொஞ்சம் நேரம் புளியல் போட்டு வரேன் கைஸ். நல்லா கைஸ், நான் கைஸ் இது இருங்கண்ணா.
இந்த போயிட்டு இப்போ போயிட்டு எவ்வளோ ஸ்லோவாக நீச்சல் அடிக்கிறான். அதே வெளில வந்துட்டு இது குத்துனா எவ்வளோ ஸ்பீடாக நீச்சல் அடிச்சு போகிறான் தெரியுமா கைஸ். நல்லா கலெக்ட் பண்ணு நல்லா காசு கலெக்ட் பண்ணு. நல்லா கலெக்ட் பண்ணிப்பா. நல்லா கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு கலெக்டர். மேலே குதி சேவ் ஜோன் வந்தாச்சு. ஏய் வந்துட்டான் ஐயா. இந்த சாங் எது கேட்ட மாதிரியே இருக்குது. ஏதோ ஒரு யூடியூப் ஷார்ட்ஸில் அவ்வளோச்சா. ஐயோ நம்ம கீழே குச்சிடலாம். தம்பி என்னை விட்டுப்பான். நான் பேஸ்க்கு ஓடிடுறேன். பேஸ்கில் போய் உட்காந்துட்டேன். ட்விங்கிள் நல்லா ஓடிடு. ட்ரெஸ் பார்க்க வந்துடவே ஓகே. மவுண்டெயின் கிட்ட ஓடுறா கைப்புள்ளன்னு ஓடலாம். டிராகன் இது ஓகே அவனு குறைச்சாச்சு. இப்போ கொடுறோம். எஸ் கைஸ் எப்படியும் வந்துட்டோம். ஆனால் இனிமேல் நம்ம இந்த இடத்துல தான் இருக்கோம். ஆனால் குதிக்க மாட்டான் இந்த பையன் வேற. குதிக்க முடியும்டா. குதிடா. டே டச்சு பண்ணுறியடா. எனக்கு அநியாயமாக இல்லையாடா டச் பண்ணிட்டு வர்றேன். டே அநியாயமாக இல்லை கைஸ். உனக்கு அநியாயம்னா என்னன்னே தெரியாமல் இருக்கான். சரியான அந்நியனாக இருக்கான். டே மேலே குதி தம்பி. மேலே போக முடியும்டா அவனால். எனக்கு தெரியுமேடா அவனால் போக முடியும்டா கைஸ். டே மேலே போடா. கோவம் பத்தாதுடா. டேய் மேலே போடா. மேலே போடா. அட போ. நான் ஃபஸ்ட்லேருந்தே வரேன். நான் இங்கேருந்து வரேன். மேலே குதி. இப்போ மட்டும் நல்லா குதிப்பான். இனிச்சின்னு மேலே குதி. அவ்வளோ லெவல் சவுனா ஓடிடா. இப்போ நான் உள்ளே போயிட்டேன். அதுதான் நான் அதுதான் இப்போ மேலே நான் பிரெயின் மேலே இங்கே நடக்குது. நான் இங்கே நடக்குதா. ஐயோ மவுண்டெயின் ஸ்குட்டு வேடா. இப்போடாடே எல்லாம் ஒரு வேஸ்ட் பையன். மேலே போடாடே. உன்னால் முடியும் தோடா. மேலே முடிஞ்சா போய் நீ காட்டுறா. உன்னால் முடியும் தோடா. முடிஞ்சாம என்ன போய் காட்டுறா. வந்துட்டாங்க. பாட்டு பாடினோடனே வந்துட்டாங்க. அப்போ பாட்டு பண்ணே இருக்கலாம். உன்னால் முடியும் தோடா. உன்னால் முடியும் மேலே வாடா. உன்னால் முடியும் தோடா. கைஸ் பாட்டு பாடின உடனே வர்றான் கைஸ். உன்னால் முடியும் தோடா. மேலே ஜம்ப் பண்ணி வாடா. உன்னால் முடியும் தோடா. மேலே ஜம்ப் பண்ணி வந்து காட்டுறா. கைஸ் நம்ம போய்ட்டு ஜம்ப்பு வந்து போட்டு வரலாம். உன்னால் முடியும் தோடா. உன்னால் முடிஞ்சா வேலை வர. இது எடுறா. அதை ஜம்ப்பு பவரப்படு. அதுதான் போயிட்டு திருப்பியும் ஒரு ஜம்ப். அவ்வளோ லெவல் 9. தம்பி கரெக்டாக குதிக்கும் போது போட்டுரும். லெவல் 9 கைஸ். என்ன கைஸ் ஏதோ பண்ணுறான் கைஸ். ஃபிக்ஸ் ஆயிடுச்சு கைஸ். இவனுக்கு ஃபிக்ஸ் வந்துடுச்சு கைஸ். இங்கே பாருங்களேன். ஏதோ ஹைட்லேருந்து குதிக்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான் கீழே. அதுதான் அப்பயும் அதே போஸ்டில் இருக்கான். மேலே குதிடா. உன்னால் முடியும்டா. உன்னால் முடியும்னா மேலே போ. மேலே போ. ஆன் பண்ணுறான். மேலே போடா. கோவம் அண்ணன் கோவப்படுத்தக்கூடாது. அதனால் மேலே போயிடு.
போயிட்டான் அண்ணா கோவப்படக்கூடாது சொல்லிட்டு போயிட்டான். முன்னால் முடியும் தோலா. டேய் என்னடா பாட்டு பண்ணா நீ மேலே போகிறான். ஆனால் ஜம்ப் நாயா இங்கே நடிக்குதே. டே போடாடே நான் போடா டேய் மேலே போ, கீழே வந்துடு. அதுதான் அவளும் வந்துன்னே இருக்கான். நீ கீழே போயிட்டுருக்கான். வேறு 5 மில்லியன் காய்ஸ், எப்படியும் 30 மில்லியன் அடிச்சாச்சு. இப்போ போயிட்டு நல்ல ஒரு அப்கிரேட் போட இருந்தான், ஜம்புக்கும் ஸ்பீடுக்கும். மவுண்டைன் கூட இப்போ போயிட்டு ஒரு நல்ல ஒரு அப்கிரேடு கொடுத்துக்கினே இருப்பேன். இப்போ ஒரு ஜம்பை போடுவான் பாரு, ஒரு ஜம்பை அப்படியே பறப்பான். அப்படியே கை காலெலாம் ஆடுவான். எனக்கு கிடுன்னு குதிக்கும் போது மட்டும் கைஸ் இங்கே ஏதோ ஒரு பிரெயின் ராட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பிரெயின் ராட்டே இல்லை. நீங்கள் குதிரை இப்போ இங்கே தாண்டா உனக்கு டாஸ்கே. இப்போ மேலே போய் மட்டும் காமி. நீ ஒரு உன்னால் சாதிக்க முடியும். நான் நம்புகிறேன். டே ஏன்டா இப்படி பண்ணுற? உன்னால் முடியும்டா, உன்னால் முடியும். டேய் உன்னால் முடியும். கீழே மட்டும் குச்சின்னு இருக்கான் குதி. அவன் கேட்பான், டே கீழே தானே குதி சொன்னேன், மேலேயா குதி சொன்னேன்? ஆமாம் மேலே தான் குதினோம். எஸ் கைஸ், இப்போ இங்கேருந்து குதிக்க முடியும். எஸ் கைஸ் இல்லை என்னால் இதை நம்பவே முடியல. நான் இங்கே வந்துட்டேனா? என் கண்ணு இது நம்பவே மாட்டேது. இருங்க இது பக்கம். ஆமாங்க இது உண்மைதான், வலிக்குது. மேலே குதி. எஸ் கைஸ், அத்தையே தாண்டி போயிட்டான். அந்தளவுக்கு ஜம்பு பவர் இருக்காடா அவன்கிட்ட. இதுக்கு மேலே போக முடியுமா? போக முடியாது தான் நினைக்கிறேன். முடியுமா கைஸ்? செலஸ்டியல் ஈவெண்ட்டு மியூட்டேஷன் பிரெயின் ராட் ஹேவ் ஸ்பாண்டு. கைஸ் எங்கே வந்து விழுந்திருப்பான் கைஸ்? அவள் தான் நம்ம சோழி முடிஞ்சு. நான் அப்போவே பண்ணியிருக்கோம். பேஸ் கோடா சொன்னான். நான் கேட்டேன்னா அவள் தான் எதுனா ஒரு ஷீல்டு மாதிரி வைக்கணும். அந்த சேஃப் ஜோனில் போய் இருந்தால் இது போல் இருக்குது, நம்மளுக்கு சேஃப் போல் இருக்குது. ஸோ அதனால் அந்த சேஃப் அவளும் சந்தான் இனிமேல் சேஃப் ஜோனில் போய் வெயிட் பண்ணுவோம். ட்ரை பண்ணி பார்ப்போம். டே மேலே குதி. சேஃப் ஜோனில் சேஃப் ஜோனில் குதி சொன்னால் எங்கேயோ குச்சி நிற்கும். இங்கே குதி, இங்கே போ கைஸ். அங்கே தானே போகணும். ஆமாம் அங்கே தான் போகணும். இங்கே தான் நான் வரணும். ஆமாண்டா டே தம்பியா முடிச்சு விட்டாயின் போங்க. அந்த மாதிரி ஆகிட்டுருக்கான் இப்போது. மேலே ஏறுறா, மேலே ஏறு, மேலே போக முடியும். எப்பாடா டே அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. மேலே போக முடியுமா? போக முடியும். ஏய் தாண்டி போயிடுறான் இவன். வேறு தாண்டி போயிடுறான். மேலே குதி சாச்சு. இப்போ வேற முடியுமா? இப்போ எங்கே போகலாம்? எங்கேயாவது போக முடியுமே. முடிஞ்சாச்சு இந்த கேம். அவள் தான் இனி ஃப்ரீஸ் பண்ணி வெயிட்டிங்க. அப்புறம் பண்ணிடுறேன்னா ஃப்ரீஸ் பண்ணி அப்புறம் பண்ணிக்கலாம். பொம்பட்ரியில் எவ்வளோ கொடுக்குறா? 15,000. நீ எவ்வளோ கொடுக்குறா? 14,000. லெஜெண்டரி நீ கைஸ். அவன் கையில் என்னென்னமோ பவர் இருக்குது. ஐயோ சேஃப் ஜோனு. ஆமாம் சேஃப் ஜோன் இருக்குல்ல. சேஃப் ஜோனு அதுதான் நம்ம இன்னைக்கு காலி கைஸ். சேஃப் ஜோன் வேறு எங்கே போகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ நான் தண்ணியில் போய் விழுவேனா இல்லை எங்கன்னா பறந்து போனா? அதான் இன்னைக்கு கேள்வி கைஸ். என்னோடய பேஸ் பக்கத்துலேயே வந்து விட்டான்னு நினைக்கிறேன்.
பேஸ் பக்கத்தில் பேஸ் மவுண்டன் கூட பறக்கலாம் டே புதிடா கைஸ். இனி நம்ம இங்கேருந்து போகிறோம். என் வழி தனி வழி அந்த மாதிரி போகிறோம். இப்போ இங்கேருந்து குதிக்கலாம் கைஸ். போக மாட்டானே டே. அந்த 5000 ரூபாய்லாம் இங்கே வந்துடுறா. 5000 ரூபாய்லாம் இங்கே வந்துடுது. உனக்கு இப்போ தான் போய்ட்டு 5000 ரூபாய் வாங்கடா அப்படின்னு 1 மில்லியன் கொடுக்கணும். 1 மில்லியன் கொடுக்கணும். இவன் என்னன்னா 5000 ரூபாய் கொடுத்து கைஸ். செலஸ்டியல் தானே அது. 16000. அதுவும் செலஸ்டியல் ஈவெண்ட்டோட. இப்போ ஓகே கைஸ், இங்கே வந்தாச்சு. நான் அந்த பிரெயின் டாட் எடுத்தேன். நான் பிரெயின் டாட்னா செலஸ்டியல் 16450 அவ்வளோ காசு. மேலே போகலான்னு நினைக்கிறேன். போகலாம். இப்போ நல்ல ஒரு பிரெயின் டாட்டு 16000 தாண்டணும். அந்தளவுக்கு ஒரு பிரெயின் டாட்டு 1 மில்லியன் பிரெயின் டாட் இப்போ கிடைக்குதான். ஸோ செம்மையாக இருக்கும். நான் அசால்ட்டாக கீழே குச்சி வந்துடுவேன். இதில் என்ன கிளைம்பு அப்பு தானே, ஈஸியாக பண்ணலாம். காய்ஸ் செம்ம கிளச்சது, செம்மையாக வந்திருப்பேன். மேலே போடா முடியும்டா. மேலே போ முடியும். உன்னால் முடியும் தோலான்னு கத்துருவேன்டா. இல்லைனா டே ப்ளீஸ், இதெல்லாம் நியாயமா கேட்குறேன்? இல்லை நியாயமா? செலஸ்டியல் ஈவெண்ட்டு எண்டடு, அது முடிஞ்சு அப்பயே ஆயிடுச்சு. இப்போ வந்து கொடுத்துட்ருக்கான் செலஸ்டியல் ஈவெண்ட்டு முடிஞ்சிச்சுன்னு. ஐயோ, சேஃபு ஜோனு இல்லை, நியாயமாகவே இல்லை. ஓகே, எவ்வளோ எப்படா முடியும்? அவ்வளோ இருந்துச்சு கைஸ். இங்கே பாருங்களேன், போஸ் கொடுத்துட்ருக்கான் தண்ணிலையும் வந்து ஹாய் காய்ஸ் அப்படின்னு போஸ் கொடுத்துட்ருக்கான். ஓகே, நம்ம பேஸில் போய்ட்டு எவ்வளோ காசு சேர்த்துருக்கான்? 21 மில்லியனு. சூப்பரு. ஒரு 100 மில்லியன் தாண்டி தொட்டுச்சுன்னா சூப்பரு. அக்செப்ட் பண்ணுறா. ஒரு பெரிய ஒரு இவன்டா. நம்ம ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் அவன் 50 மில்லியன் சேர்த்தாச்சா? அப்படியே 50 மில்லியன் சேர்த்தாச்சு. இந்த காசை நம்ம பொத்தி வச்சுக்கணும். ஏன்னா கேமர் கிட்ட எதுவும் ஸ்டீல் பண்ணிடாதப்பா. மேலே செலஸ்டியல் வச்சுட்டு போனோம். நம்ம செலஸ்டியலே வாப்பா, நீ வாப்பா பேசிக்கோ கைஸ். இவன் தான் நம்மளோட புது செலஸ்டியலு. எல்லோரும் பாருங்கள், எல்லோரும் பேசி பிரெயின் ட்ராப் வீலு போடு. ஸ்பின்னு என்ன கிடைக்குது? நல்ல ஒரு பிரெயின் ட்ராட் 70% ஒரு பிரெயின் ட்ராட்டை கொடுத்து வச்சுட்டு போனுங்க. ஸ்பின்னு கை மெத்திக்கல் வர மாட்டேங்குதே. ஸ்பின்னு பண்ணு. கற்கீரை குறுக்குறு கற்கீரை எவ்வளோ தொட்டு இவ்வளோவா? ஐயோ கைஸ், இவ்வளோவா கைஸ்? எத்தனை 1.9 மில்லியனு கைஸ். அதனால் நம்பவே முடியல கைஸ். 1.9 மில்லியன்லாம் எனக்கு கிடச்சிருக்கா? நம்பவே முடியல. நானே ஒரு அன்லக்கி, எனக்கு தெரியும். ஆனால் வீடியோட எண்டில் தான் எனக்கு ஒரு லக்கு கிடைக்கும். அதுவும் கிடச்சிருச்சு. எஸ், ரீபத்து போடு. லெஜெண்ட்ரியா? சரி, இப்போ எடுத்துட்டா போச்சு. எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம போய்ட்டு லெஜெண்ட்ரி பிரெயின் ட்ராட்டை ஒன்று எடுத்துகிட்டு வரும். லெஜெண்டரி 2 வேணும். எப்படிக்குது? லெஜெண்ட்ரி போனோம்.
லெஜெண்ட்ரி லெஜெண்ட்ரி வந்து லெஜெண்ட்ரி 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 வா வா லெஜெண்ட்ரி ட்ரிபிளிட்டோ டிஃபைனு கைஸ் டிஃபைனு கைஸ். இதெல்லாம் எவனாலையும் எடுக்க முடியாது. ஆனால் நான் எடுக்கவே மாட்டேன். நான்டா ஊந்துட்டேன். குதிரா குதிரா குதி குதி குதி. முன்னால் முடியும். இப்போ பாட்டு பாடினா இவன் வேற அகரினி பழனி போயிட்டு வந்தான் போல். அதனால தான் அகரினி பழனி சொல்கிறான். அதே மாதிரி அங்கே அகரகரில் செஞ்ச ஒரு ஜெல்லி சாப்பிட்டு வந்தான் போல். அதனால் இதான் லெஜெண்ட்ரி. ரைனோனிட்டோ எத்தாச்சு. ஓகே அவ்வளோச்சா விட்டுருங்கடா நான் போய்ட்டு பேஸ்குள்ளே உட்காந்துக்கிறேன்டா. அவ்வளோச்சுன்னா எவ்வளோ பெருசு. இந்த காசு மட்டும் இவ்வளோவா? ஓகே இப்போ வந்து ஜம்ப் ஆன் பண்ணி எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு. இப்போ இங்கேருந்து எப்படி போகிறது சொல்லிட்டு நான் வரும்போது நான் பார்த்துனே தான் வந்தேன். ஜம்ப் பண்ணி வரும்போது ஜம்ப் பண்ணுறேன். இவ்வளோ ஜம்ப் வச்சுன்னு ஜம்பே பண்ண மாட்டேறேன். இதில் குதிரா மேலே குதிக்க முடியும். உன்னால் முடியும் அப்படின்னு போனால் இவன் வேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். குதிரா குத்திடா நாடா நீன்னு கைஸ் ரொம்ப ஓவரா பண்ணிட்டுருக்கேன். இவன் வேற ரொம்ப ஓவரா பண்ணாதுடா. மேலே குதி. அப்போ இவன்கிட்ட போனாதான் நீ குதிப்ப. ஓகேடா உன்னோட சூழ்ச்சி எனக்கு புரிஞ்சிச்சுடா. அதை பிடிச்சாச்சு. இப்போ குச்சிடான். தம்பி ஒரு நல்ல பையன். அதனால தான் ஏறி நெஞ்சல் வலிமை கொண்டு ஏறி வந்தாச்சு. இந்த கோழி தானே இது? இல்லை கோழி இல்லை, ஏதோ ஒரு பிரெயின் ராட் 28,000 கொடுக்குது. குதிச்சாச்சு. எஸ். இப்போ 298 ரூபா போகுதுன்னு கஷ்டமாக இருக்கு. ஆனால் அது கரெக்டாக ஒரு 100 மில்லியன் வரும்போது ஸ்டாப் பண்ணிடலாம். ஐயோ காசு இல்லாமல் போயிடுச்சு. பரவாயில்ல, அவன் தான் சேர்த்து வச்சுப்பானே. தம்பி காசு தாப்பா. இப்போ ரீபத்து பண்ணலாம். 1 பில்லியன் வேணுமா நெக்ஸ்ட் ரீபத்துக்கு? காசு இவங்ககிட்டேருந்து ஒரு நிறைய காசு எடுத்துட்டு நான் அவங்கள போக்கிட்டு எப்படியோ ஒரு 100 மில்லியன் எடுத்தாச்சு. இந்த சின்ன ஒரு மவுண்டைன் போய்ட்டு அப்படியே இதை குத்தனா வந்துடும். அப்படியே ரீபத் பண்ணினே இருப்போம். இந்த மாதிரி பண்ணினே இருக்கணும். ஏய் குறையவே மாட்டேங்குதுல வேற. இதுக்கு மேலே முடியாதுன்னு நினைக்கிறேன். 14 மில்லியன் அவ்வளோதான். நாள் அது முட்டின்னு சாவர குதிரா. இவ்வளோ தூரம்லாம். ஓகே கைஸ், இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுப்போம். இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் ஃப்ரம் கேமர்ஸ். பாய். எல்லோரும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் முக்கியம் இல்லை, லைக்கும் முக்கியம். ஸோ எல்லோரும் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் பண்ணணும். எல்லாம் சூனியம் அடிச்சிடும் உங்களுக்கு. ஓம் காளி சந்திரகாளி. நெக்ஸ்ட் என்னென்ன காலேஜில் எக்ஸாம் இல்லை, வேலைக்கு போகிறீங்கன்னா உங்களுக்கு காசு உள்ளாது. அதுவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காசு வந்துக்கினே இருக்கும். காசு எவ்வளோனா நீங்கள் ஒரு 30,000 சம்பாதிக்கிறீங்கன்னா உங்களை ப்ரொமோட் பண்ணி 60,000 ரூபாய்
கொடுப்பாங்க. ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் ஒரு சின்ன பையன் சொல்கிறேன், எல்லாம் நடக்கும். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை ஃப்ரம் மூன் கேமர்ஸ். பை 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 பை. ஜஸ்ட் பை.